ஜின்னு, யார் கூட பேசிட்டு இருக்க? லக்கி கூடயா? ஆமா சித்தப்பா. கொடு, நானும் பேசுறேன். ஹாய் லக்கி. ஹாய் அங்கிள். இப்போ கால் எப்படி இருக்கு? வலி எதுவும் இல்லைல்ல? வலி குறைஞ்சிருச்சு அங்கிள். அது சரி, உங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு? தூங்காம எந்த பிசினஸ் எப்படி இருக்கு, எந்த ப்ராஜெக்டை எங்க ஆரம்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டே உட்கார்ந்துட்டு இருக்காரா என்ன? நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தூங்காம யோசிக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பிஸி இல்லை அர்ஜுன். பிசினஸ் மைண்ட் இல்லையா? அதனால அடுத்தவங்களை தாண்டி முந்திக்கிட்டு ஓடுறது உன் வழக்கம்னு நினைச்சேன். ஓடுற விஷயத்தை எடுத்துக்கிட்டோன்னா ஒன்றை விடவே நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுவேன். ஆமா ஆமா, அதையும் பார்க்கலாம். யார் ரொம்ப ஃபாஸ்டா போறாங்க, யார் அதே இடத்துல நிக்கிறாங்கன்னு பாப்போம். சித்தப்பா போனை கொடுங்க. கொடுங்க. போன்ல கூட உங்க பிசினஸ் விஷயத்தை தான் பேசுவீங்களா? அப்பா போன் என்கிட்ட கொடுங்க. ஜுன்னு, ஆமா அம்மா எங்க இருக்காங்க? லக்கி, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். அம்மா வந்துட்டாங்க. அம்மா கிட்ட பேசுறியா? இரு போனை கொடுக்கறேன். அம்மா, லக்கி. ஹாய் லக்கி. ஹாய் அம்மா. சரி லக்கி, நான் உன்னை அப்புறமா வந்து பார்க்கறேன். சரிங்க அம்மா, பாய். ஜின்னு, சரி ப்ரோ, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் போனை வைக்கிறேன். சரி ப்ரோ. அப்பா உங்க அப்பாவை ஒருன்னு இருக்காம சிரிக்க சொல்லு. பாய். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்கப்பா. ஜுன்னு சும்மா விளையாட்டுக்கு சொல்லிருக்கா. நீ ஒருத்தி எப்ப பாரு அவனுக்கே சப்போர்ட் பண்ணு. சரி, ஓகே, தூங்கு. வணக்கம் ஜோசியரையா. அரவிந்தா, இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள். விளக்கை ஏத்தி இந்த தாயை வேண்டிக்கிட்ட எல்லாம் நல்லதாவே நடக்கும். மித்ரா, வந்து இந்த விளக்கை ஏத்துப்பா. நான் தான் சொன்னேன்ல, இன்னைக்கு நல்ல நாள்னு. வா, வந்து விளக்கை ஏத்து. இப்போ இந்த பொண்ணு இந்த கோவில 108 தடவை நிறுத்தாம சுத்தி வரணும். என்ன 108 தடவை கோயில நிறுத்தாம சுத்தணுமா?
இவங்களால செய்ய முடியுமா? அவ புருஷனுக்காக எவ்வளவு பெரிய தியாகத்தையும் செய்யறதுக்கு தயாரா இருக்கா. அதனாலதான் இந்த மண்பானைகளை தலையில வச்சு 108 தடவை கோவிலை சுத்தி வருவோம் தயாரா இருக்கா. இதுக்கு நான் என்ன உதவி செய்யணும்னு சொல்லுங்க ஜோசியரே. இந்த பொண்ணோட சேர்ந்து நீயும் 108 தடவை கோவிலை சுத்தி வரணும். அவ தலையில இருக்கிற தீபம் எக்காரணம் கொண்டும் அணையக்கூடாது. அந்த பொறுப்பு உன்னோடது. ஒவ்வொரு அடியிலையும் அவளுக்கு துணையா இருந்து அந்த தீபத்துக்கு காவலாவும் இருக்கணும். சரிங்க ஜோசியரே. அம்மா, நீ கோவிலை சுத்தி வர ஆரம்பிச்சிடலாம். இவ செய்யற இந்த பூஜைகள் தான் தான் புருஷனை நெருங்கி வர ஆபத்துகளை தடுத்துக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட பொண்ணுக்காக நானும் என்னால முடிஞ்ச உதவியை செய்யணும்னு நினைக்கிறேன். நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க ஜோசியரே, நானும் பண்றேன். அந்த பொண்ணு 108 தடவை கோவிலை சுத்தி வந்தப்புறம் அந்த அம்மனுக்கு பிரசாதத்தை படைச்சு அதை அந்த பொண்ணு சாப்பிடணும். அவ சாப்பிடுற அந்த பிரசாதத்தை உன் கையாலேயே நீ சமைச்சிரு. உன்னோட கையால சமைக்கிற அந்த பிரசாதம் தான் உன்னோட ஆசீர்வாதமா இருக்கும். சரிங்க ஜோசியரே, நான் இப்பவே அதை பண்ணிடுறேன். அன்னைக்கு அர்ஜுன் சாரோட ஃபங்க்ஷன்ல கூட அக்காவை நான் அந்த இடத்துல பார்த்தது உண்மை. ஆனா அப்புறம் இல்ல. இப்ப அர்ஜுன் சாரோட வீட்ல லக்ஷ்மின்ற பேர்ல ஒருத்தங்க இருக்காங்க. அப்படின்னா இப்ப அந்த லக்ஷ்மி யாரா இருப்பாங்க? ஒருவேளை நான் ஃபங்க்ஷன்ல பார்த்தது அக்காவை தானா? இப்ப இவர் எதுக்கு தேவையில்லாம லக்ஷ்மின்னு சொன்னாரு? ஒருவேளை இவர் சொல்ற அந்த லக்ஷ்மி அக்காவா இருக்குமா? அப்படின்னா ஜுன்னு அக்காவோட பையனா? நீங்க என்னமா யோசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. பக்கத்துல இருக்கிற வீட்டுக்கு வந்துட்டு போறதுக்கு எதுக்காகமா இந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க? நான் இப்ப இவங்க வீட்டுக்கு போய் அந்த லக்ஷ்மி யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரி, வாங்க போலாம். சரி வாங்கம்மா.